வெட்னஸ்டே மார்னிங் இப்போவெல்லாம் டேவே ரொம்ப பிஸியாக தாங்க போகுது. டெலிவரிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு ஒர்க்கும் பெருசாக இருக்காது. நம்மளுக்கு தோன்ற வேலையை செஞ்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். பட் இப்போவெல்லாம் எல்லாமே மேனேஜ் பண்ணி தானுங்க ஆகணும். ஒரு மாதிரி டேவே பிஸியாக போக ஆரம்பிச்சிருச்சு. குட்டி பேபியும் மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலையும் பார்த்துட்ருப்பேன். காலையில் அவனுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலுக்கு தக்காளி சட்னியும் தோசையும் ரெடி பண்ணிக்கலான்னு அதுக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சட்னி அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு, கையோடு வாஷ் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்படியே நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. அப்பப்போவே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம், ட்ரெஸ்ஸு எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டா பெருசாக எந்த வேலையும் இருக்கிற மாதிரி இருக்காது. அம்மா ஊர்லேருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. காட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்தது. ஸோ அது எல்லாமே ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் டிஃபன் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் சுண்டல் ஊற வச்சுருந்தேங்க. ஸோ அதையும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சுண்டல் தான் ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஸோ ஒயிட் சுண்டல் ஊற வச்சுருந்தேன், அதை தாளிச்சிடலான்னு அந்த வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் எப்படி குக்கிங்கெல்லாம் பண்ணுவீங்களா? குட்டி பேபி வச்சுட்டு இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் டெய்லியுமெல்லாம் குக் பண்ண மாட்டேங்க. மோஸ்ட்லி அத்தை குக் பண்ணிடுவாங்க. எப்பாவது ஒரு சில டைம்ஸ் எனக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி குக் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி வெளியில் வந்து வேலை செய்யும்போது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.